இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம். சமீபத்தில்தான் சீமான் நடிகை விஜயலட்சுமி விவகாரம் மிகப்பெரிய பேசு பொருளானது அல்லது பேசு பொருளாக மாற்றப்பட்டது. ஆளுகின்ற திமுக அரசு நடிகை விஜயலட்சுமியை சீமானுக்கு எதிராக தூண்டிவிட்டு அவரை புகார் செய்ய வைத்து அதன் மூலம் சீமானை அரசியலில் முடக்கிவிடலாம் என்று திமுக திட்டமிட்டிருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று தெரிவதற்கு முன்பே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு சீமானுக்கு மிகவும் சாதகமாக மாறியிருக்கிறது. என்னவென்று கேட்டால், ஒரு பேராசிரியரும் இன்னொரு பெண்ணும் 6 ஆண்டுகள் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் கணவன் மனைவியைப் போல வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே பிரிவு ஏற்பட்ட பொழுது அது சம்பந்தமாக அந்த பேராசிரியர் அந்த பெண்ணின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் நடத்தப்பட்ட தாம்பத்திய வாழ்க்கை கற்பழிப்பில் வராது, பலாத்காரத்தில் வராது, அவர்கள் விருப்பப்பட்டுத்தான் அந்த முடிவை எடுத்தார்கள் என்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதில் என்ன என்று கேட்டால், சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் தாம்பத்திய உறவு நடந்திருந்தாலும் கூட அதனால் சீமானுக்கு சட்ட ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை என்ற தெம்பை சீமானுக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களான உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி அவர்களும், உழவர் பேரியக்கத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த இள வேலுசாமி அவர்களும், அவரோடு இன்னும் பல பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் சீமானை சந்தித்திருக்கிறார்கள். சீமானை சந்தித்து ஒவ்வொரு ஆண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வேளாண்மை நிதிநிலை அறிக்கை, அதாவது மாடல் பட்ஜெட்டை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். வேளாண்மைக்கென்று தனியாக ஒரு பட்ஜெட்டை 18வது ஆண்டாக இந்த ஆண்டு சில நாட்களுக்கு முன்பு சென்னையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டார். அந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை டாக்டர் ஐயா மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சீமானை சந்தித்து அந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய முன்னாள் மாணவனுக்கு மீண்டும் டாக்டர் ஐயா பயிற்சி கொடுக்கிறாரா? வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை கொடுத்து இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை படித்துவிட்டு திமுக அரசுக்கு எதிராக இன்னும் வேகமாக நீ பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று டாக்டர் ஐயா அவர்கள் மறைமுகமாக சீமானுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரா என்றெல்லாம் கூட பேசப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இதிலே ஒரு அரசியல் நாகரிகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கடைபிடித்திருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் கூட்டணி வரலாம், கூட்டணி மாறலாம், தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் மக்கள் நலன் சார்ந்து, விவசாயிகள் நலன் சார்ந்து எடுக்கின்ற முடிவுகள், பாட்டாளி மக்கள் கட்சி 18 ஆண்டுகளாக வெளியிட்டு கொண்டிருக்கின்ற மாடல் வேளாண்மை பட்ஜெட் நிழல் நிதிநிலை அறிக்கை சீமானுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சில தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையை சரியாக தமிழ்நாடு அரசு மட்டும் பயன்படுத்தி கொள்ளுமானால் தமிழ்நாடு வேளாண்மையிலே இன்னொரு பசுமை புரட்சியை செய்யும் என்பதை மற்ற தலைவர்களுக்கு சொல்வதற்காகத்தான் இப்படி சீமான் போன்ற இன்னும் சில தலைவர்களுக்கும் இன்னும் வேளாண்மை மீது நாட்டம் கொண்ட வேளாண்மை ஆர்வலர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நிதிநிலை அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.